ஸோ அதே மாதிரி டான்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் வந்து தெலுங்குல இருந்து வந்து பண்ணியிருப்பாரு. அவரோட அப்ரோச் வேற மாதிரி இருக்குன்றது நல்லாவே பார்க்கும்போது தெரியும். அவரை கூப்பிட்டு வரலாங்கிறது யாரோட ஐடியா? விஜய் சாருடைய ஐடியா அது. விஜய் சார் அப்போ ஜூனியர் என்டிஆர் உடைய படம் ஒன்று பிரேம் ரக்ஷித் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு டான்ஸு சாங் எல்லாமே நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு இதாக. சார் எப்போதுமே பேரலாக வர எல்லா படம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவருக்கு தான் முதல் தமிழ் படம். ஆமாம், நாங்கள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவரை. சார் விஜய் சாரை பொறுத்தளவு எல்லா பேரலாக ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றும் என்ன டெக்னிக்கலாக புதுசாக வருது, என்ன டான்ஸில் என்ன பண்ணுறாங்க, சமகால ஹீரோக்கள் பல லாங்குவேஜில் என்ன நடிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓப்பனிங் சாங் நம்ம பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் நம்ம அவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே அவரை வர வச்சு, அவர் பர்டிகுலராக விஜய் சாருடைய படம் அவருக்கு இங்கே தமிழில் ஃபஸ்ட்டு வாய்ப்பாக கிடைக்குன்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்புறம் உட்காந்து அவருக்கு அந்த என்னென்ன இடத்துல ஷூட் பண்ண போகிறோம், இந்த சாங் எவ்வளோ உத்வேகம் கொடுக்கணும் பார்க்குறவங்களுக்கு, சில்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ள வேணும் இப்படின்ட்டு என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் நாங்கள் உட்காந்து ஒரு நாள் 2 நாள் டிஸ்கஸ் பண்ணி அவர் ரிஹர்சல் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கடினம். அந்த கால் மடிக்கு வர்றதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால் இதெல்லாம் நம்ம சிங்கிள் ஷாட்லேயே வச்சுக்கலாம், இதில் எல்லாம் கட் பண்ணி போக வேண்டாம். ஏன்னா சார் ஒரே ஷாட்டில் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ இருக்குது, நம்ம கட் பண்ணி அப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணதான் அதுக்கான வரவேற்பு கிடைச்சிது.